தப்சீர்ல எழுதுறாங்க, சக்கராத்தில தப்பி போறது லேசி வேலை. எங்களுக்கு விளங்குது, ஆள் அப்படியே ஒரு சத்தம் போட்டார், மூத்தா போயிட்டார், ஒண்ணுமே விளங்கல. இல்ல, அவர் 6 கட்டங்களை கடக்கிறார். அதுக்குள்ளால 6 கட்டங்கள். ஒவ்வொருவர்களும் அந்த 6 கட்டத்தையும் கடக்கணும். அதுல 3வது கட்டம் தான் அவரால் மூச்சு விட முடியாம பதற நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, ஓதி பார்க்க ஆள் இல்லையா, பக்கத்தில் டாக்டர் இருக்கிறாரா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போமா. இவருக்கு தெரியும், இவங்க கொண்டு போற இடத்தால என்ன தப்பிக்க இயலாது. வகீல மன்றாக ஓதி பார்க்கிறவங்க தான் வைத்தியம் செய்யறவங்க. கடைசி கட்டம் தான் ஷைத்தானுடைய முயற்சி. இப்பவே தொலை விடுறான் இல்ல, இப்பவே ஷைத்தான் தொலை விடுறான் இல்ல, பிந்தி தொழுகின்றான். இப்பவே குர்ஆன் எடுத்து ஓத நினைச்சா பிந்தி ஓதுகின்றான். இப்பவே ஃபஜ்ருக்கு எழும்ப நினைச்சா இன்னும் கொஞ்சம் பிந்தி தொழுகிறான். எல்லாம் பிறகு பிறகு பிறகுன்னு போட்டே கிழவனா போயிட்டோம். செஞ்சது ஒண்ணுமே இல்லை. இவன் கலிமாவோட மௌத்தாக விடுவானா? தொலை விடாதவன், நோன்பு பிடிக்க விடாதவன், ஓத விடாதவன், ஜிக்ரு செய்ய விடாதவன், பள்ளிக்குள்ள இருக்க விடாதவன் எங்களை கலிமாவோட மௌத்தாக விடுவானா? ஷைத்தான் முழு பலத்தையும் பாவிக்கிற இடம் கடைசி கட்டம். தப்சீர்ல இருக்குது, சிலரை எப்படி வழிகெடுத்துவான் என்றால், அவனுக்கு முன்னால் அவருடைய குடும்பத்தில யாரு மரணித்தார்களோ, சில நேரம் அவருடைய அப்பா மூத்தா போயிருப்பாரு, உம்மா மூத்தா போயிருப்பாங்க, தாத்தா மூத்தா போயிருப்பாங்க, ஊரில் உள்ள முக்கியமான ஒருத்தர் மூத்தாயிப்பாரு, அவர்களை எழுப்பி கொண்டு வருவானாம். சக்கராத்தில் நடக்குது. அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் நினைச்சோம் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று, மௌத்தான பிறகுதான் தெரியுது இது பிழை என்று. யாரு சொல்றா? உம்மா சொல்றா, மௌத்தான உம்மா சொல்றா. நாங்களும் நினைச்சோம் குர்ஆன் உண்மை என்று, மௌத்தான பிறகுதான் தெரியுது அது பிழை என்று. இப்படி உம்மா வாப்பா வந்து சொன்னா உள்ளம் எப்படி மாறும்? இதுதான் உண்மையான எக்ஸாம். இது சயின்ஸ் எழுதுறதில் எக்ஸாம், இங்க பாஸ் பண்றது எக்ஸாம். இது அவளத்தை பாஸ் பண்ணணும். நீ சொல்றது பொய், நீ சொல்றது பொய், உண்மை குர்ஆன் தீனுல் இஸ்லாம் உண்மை என்று எடுத்து பேசுற அளவுக்கு துணிவு எங்க வரும்? பயங்கரமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அது வாரது உங்களோட உம்மா வாப்பாவும் இல்ல, ஷைத்தான் அவங்களோட ரூபத்தில வாரான். ரசூலுல்லாஹ்வோட உருவத்தை தவிர மற்ற எவருட உருவத்திலே அவனுக்கு வரையிலும். இது எவ்வளவு பெரிய சோதனையாகும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திடம் ஷைத்தான் ஒரு சந்தர்ப்பம் கேட்டான், இப்லீஸ், அல்லாஹ் என்ன நீ இப்பவே மௌத்தாக்கிடாம உலகம் முடியும் வரைக்கும் வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் தான். அது அறிஞர்கள் எழுதுவாங்க, நீங்க பயப்படாம துவா கேளுங்க, ஏன் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது சந்தேகப்படாதீங்க. இப்லீஸோட வேண்டுகோளையே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஒன்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானா?